ரொம்ப நேரமா பக்கத்து வீட்ல ஒரு நாய் அழுதுட்டுருக்கிற மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. சரி என்னதான்னு போய் பார்ப்போம். நேத்தி தான் அந்த வீட்ல வந்து 5 தென்னை மரத்தையும் வெட்டி போட்டு வச்சுருந்தாங்க. எதுவுமே அப்புறப்படுத்தல. அப்படியே தான் இருந்தது. சரி என்னன்னு போய் பார்ப்போன்னு பார்த்தா, அந்த கிணத்து மேலே இருந்த அந்த தடுப்புகள் எல்லாமே உடைக்கப்பட்டு இருந்தது. சத்தம் அது உள்ளே இருந்து வந்துட்டு இருந்தது. பார்த்தா உள்ளே ஒரு குழந்தை உட்காந்து நீச்சல் அடித்து கத்திக்கிட்டு இருக்கு. கண்ணங்கரேல்னு. மணி பார்த்தா 1 மணி. என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்புறம் ஃபயர் சர்வீஸ்க்கு கால் பண்ணேன். இமீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. லொக்கேஷன் ஷேர் பண்ண சொன்னாங்க. நாங்கள் வந்துட்ருக்கோம், வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கால் வந்தது. ஸோ நானும் கால் பண்ணி பார்த்தேன். அவங்களும் வர வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். அந்த குழந்தைக்கு வந்து கன்சோலிங் பண்ணிகிட்ருந்தேன். அதை வந்து ஆஸ்வாசப்படுத்திகிட்டு இருந்தேன். பயப்படாத, உன்னை நாங்கள் காப்பாற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வந்து அதோடைய அந்த பயத்திலிருந்து ரிலீவ் பண்ணி அது மேலும் மேலும் இன்னும் ஒரு காம்ப்ளிகேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு அதை ஆஸ்வாசப்படுத்திகிட்டு இருந்தேன். தயவு செஞ்சு இந்த மாதிரி குழியோ இல்லை ஓப்பன் கிணறோ இல்லை இந்த மாதிரி திறந்த வெளி நீர்நிலையோ எது இருந்தாலும் உங்கள் வீட்டில் இருந்தால் கொஞ்சம் மூடி வைங்க. எது விழுந்தாலுமே ஆபத்து தானே. பூனை விழுந்தாலும் சரி, நாய் விழுந்தாலும் சரி. இப்போது எனக்கு கேட்டது, எனக்கு வந்து நமக்கு வந்து ஆர்வம் இருந்தது. அதனால் எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். அதனால் நான் பண்ணேன். பட்டு சில நாய்ங்க வந்து கோஆப்ரேட்டிவாக இருக்காது. அதுங்களும் ஒரு பயத்தில் இருக்கும். எது இருந்தாலும் ஒரு உயிர் தானே. நீங்கள் உயிரை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லைன்னா கூட பரவாயில்ல. நாய் பூனை உங்கள் கிணத்துல விழுந்து செத்து அது உங்கள் கிணற நாரடிக்கக்கூடாது இல்லையா? அட்லீஸ்ட் அதுக்காகவாவது நீங்கள் ஃபயர் சர்வீஸ்க்கு ஃபோன் பண்ணலாம். ஸோ ஃபயர் சர்வீஸும் வந்தாங்க. கஷ்டப்பட்டு ஒரு வழியாக அந்த நாய்க்கிட்ட போராடி அது வயிற்றுல கயிறை கட்டி ரெஸ்க்யூ பண்ணி எடுத்துட்டாங்க. குழந்தை இப்போ சேஃபாக இருக்குது. கொஞ்சம் சாப்பாடு, சிக்கன் எல்லாம் தண்ணி எல்லாம் கொடுத்தேன், தொடச்சி விட்டேன். சேஃபாக இருக்குது. ஸோ இந்த மிட் நைட்லேயும் மனிதாபிமானத்தோடு வந்து அந்த நாயை காப்பாற்றி கொடுத்த அந்த ஃபயர் சர்வீஸ் பர்சன்ஸ்க்கு நம்ம ஒரு சல்யூட் பண்ணணும். தேங்க்யூ.